சமீபமா இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. கணவன் மனைவி தான் இப்படிதான் இருக்கணும், அதுவும் ஸ்பெசிபிக்கா மனைவினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த வீடியோ செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. அது வேற யாருமே கிடையாதுங்க, இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களோட குடும்பத்துல நடந்த ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். தன்னோட மனைவிக்காக அவங்களோட 50வது பிறந்த நாள்ல இவரு ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறாரு. அங்க தன்னோட மனைவியோட டான்ஸ் பார்த்து ரசிக்கிறாரு. அப்பதான் இன்னும் நிறைய கேள்விகள் வருது. வெற்றிமாறன் அவர்களோட மனைவி யாரு, இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு. அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆமாங்க, இன்னைக்கான பயோகிராஃபி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட மனைவியான ஆர்த்தி வெற்றிமாறன் அவங்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆர்த்தி வெற்றிமாறன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 10வது வரைக்கும் இவங்க நாகர்கோவில்ல தான் படிச்சிருக்காங்க. அதன் பிறகு 5 வருஷம் இவங்க ஆந்திரால இருந்திருக்காங்க. அப்புறம் 3 வருஷம் கேரளால இருந்திருக்காங்க. இப்படிதான் இவங்களோட படிப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இருந்திருக்கு. அதன் பிறகு 1997ல இவங்க எல்லாருமே சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஒரு தருணத்துல தான் இவங்க இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை பாக்குறாங்க. அதாவது வெற்றிமாறன் அவர்களோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கூட தான் ஹாஸ்டல் மேட்டா வெற்றிமாறன் அவர்களோட மனைவி ஆர்த்தி வெற்றிமாறன் இருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களோட ஃப்ரெண்ட் வந்து எப்பொழுதுமே வெற்றிமாறனை பத்தி ஆர்த்தி அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்க இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது. சரி, யாருடா அந்த பையன் அப்படின்னு, வாங்க நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாங்க ஆர்த்திய. அப்பதான் வெற்றிமாறன் ஆர்த்தி இவங்க 3 பேருமே வந்து சந்திக்கிறாங்க. அந்த நேரத்துல வெற்றிமாறன் அவர்கள் ஆர்த்திய திரும்பி கூட பாக்கலையா. இது ஆர்த்தி ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படிடா இந்த பையன் நம்மள திரும்பி கூட பாக்கலையே, நீ எப்படி என்ன பார்க்காம இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பல டிராமா எல்லாம் நடந்து இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சு காதலிக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது அந்த நடுவுல இருக்காங்களா ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தெரியவே தெரியாதாங்க. அதுவும் ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்கள் தான் முதல்ல அவங்களோட காதல சொல்லிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க வெற்றிமாறன் கிட்ட. அப்போ வெற்றிமாறன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன நீங்க காதலிக்கிறீங்க ஓகே, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவங்களும் காதலிக்கிற அந்த இதுல ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, எப்படி 10 வருஷம் ஆகும், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 8 வருஷம் போல ஆயிடுச்சுங்க இவங்களோட காதல் திருமணம் நடக்கிறதுக்கு. இந்த 8 வருஷத்துல இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வெற்றிமாறன் அவர்களோட மனைவி வந்து சொல்லிருக்காங்க. இந்த 8 வருடங்கள்ல ஒரு வருடத்துல இவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதாவது ஆர்த்திக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. இவங்க ஹைதராபாத் வந்து போயே ஆகணும். அப்ப வெற்றிமாறன் போய் சொல்றாங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க காதலிக்கிற புதுசுல வந்து வெற்றிமாறனுக்கு வந்து வெளியில போகணும் அப்படிங்கும்போது இது ரொம்ப புதுசா இருக்கு ஆர்த்தி அவர்களுக்கு. இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள ஹைதராபாத் போகணுமா அப்படின்னு இந்த விஷயத்த வந்து வெற்றிமாறன் கிட்ட கன்வே பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்குமே உன்னோட ப்ரொஃபஷனல்ல நான் தலையிட மாட்டேன், அதே மாதிரி என்னோட ப்ரொஃபஷனல்லையும் நீ தலையிட மாட்டேன். நம்ம 2 பேரோட ப்ரொஃபஷனலுக்கு நம்ம காதல் தான் எதிரியா இருக்கு அப்படின்னா நம்ம பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனாலே என்னவோ இல்ல நான் ஹைதராபாத் போறேன், நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு இவங்க கிளம்பிட்டாங்களா. சேம் டைம் பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட அசிஸ்டன்டா தான் வெற்றிமாறன் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெயின் டைம்ல ஒரு தடவை இவங்க ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வெற்றிமாறனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 9 ஆச்சு, வரவே இல்ல. இவங்களும் பயந்துட்டு ஹாஸ்டல் போயிட்டாங்களா. காலையில விடிஞ்ச உடனே ஹாஸ்டல் செவரெல்லாம் எகிரி குதிச்சு போய் பாத்துருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களோட ரூம்ல போனா அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. காரணம் பாலு மகேந்திரா அவர்கள் சொன்ன ஒர்க்ல நைட்லாம் தூங்கல, மறந்து போய் டயர்ட்ல தூங்கிட்டாருன்னு. இப்போ இதுல ரொம்ப கடுப்பான ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்களை அடிக்கவே செஞ்சுட்டாங்களா. இந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்களோட அழகான காதல் வாழ்க்கை போகுது. ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்கள் US போறாங்க, ஹைதராபாத் போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய பொசிஷனுக்கு எல்லாமே போகிறாங்க. தொடர்ந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு ரொம்ப பினான்சியலா சப்போர்ட் பண்றாங்க. பொதுவாகவே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், சாப்பிடுறதுக்கு, தங்குறதுக்கு, உடை போடுறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறதுக்கு. ஆனா இந்த தேவைகள் எல்லாத்துலயுமே ஆர்த்தி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெற்றிமாறன் அவர்களோட அவங்க வாழ்க்கையில முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபர்ஸ்ட் விஷயமே ஆர்த்தி தான் சர்ப்ரைஸா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போனு, ஃபர்ஸ்ட் பைக், ஃபர்ஸ்ட் காரு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்து இவங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட இவங்க தான் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பண்ணிருக்காங்களா. இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிமாறன் அவர்களுக்கு கல்யாண நாளா இருந்தாலும் பிறந்த நாளா இருந்தாலும் நம்ம யாராவது ஞாபகப்படுத்தினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி வருத்தப்படுறாங்க. அண்ட் வெற்றிமாறன் அவர்கள் ஃபேமிலி மேன் இல்ல, அதாவது நான் தப்பானவங்கன்னு சொல்லல, அவரோட தாட் எல்லாமே சினிமால தான் இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்ல போனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லவ் பண்ற டைம்
டைம்ல அவர் வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாரு. இது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம். நானும் வந்து சொல்லி தான் பார்த்தேன். ஆனா நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சா பண்ணல. சேம் டைம் அவரோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு அவரே விட்டாரு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆனா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடவுளை வேண்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் முரண்பாடா இருந்தாலும் இந்த காதல்னாலேயே இவங்க எதையுமே வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் டைரக்டர் ஆகி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வெற்றிமாறன் அவர்களுக்கு கவிதாலயா ப்ரொடக்ஷன்ல இருந்து செக் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஒரு படம் பண்ண போறாங்கன்னு. உடனே இவரும் ஆர்த்திக்கு கால் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க வீட்டுல சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. இன் பிட்வீன் டைம்ல ஆர்த்தி அவர்களுக்கும் வீட்லயுமே வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஹைதராபாத்ல இருக்கும்போது. ஆனா ஆர்த்தி சொல்லிட்டாங்களாம், கல்யாணம் பண்ணா நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அதனால ஆர்த்தியோட அப்பா 1.5 வருஷம் வரைக்கும் இவங்க கிட்ட பேசல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிதான் இவங்களோட காதல் போயிட்டு இருந்தது. இவங்களும் வீட்டுல சொல்லிட்டாங்க, ஓகே கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது திடீர்னு இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இன்னொரு படம் நான் கமிட் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிமாறன் அவர்களோட அம்மா சொல்லிட்டாங்களாம், இல்ல நீங்க உடனே கல்யாணம் பண்ணுங்க, அடுத்து வந்து படம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதன் பிறகுதான் 2005 இவங்களோட திருமணம் நடந்திருக்கு. 2007 பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இன் பிட்வீன் டைம்ல பொல்லாதவன் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் இவங்களுக்கு அதிக அளவுல ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போயிருக்காங்க. லிட்டரலா பொல்லாதவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இவங்க இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் ஆர்த்தி அவர்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. இவங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா இருந்தோம். வெற்றிமாறன் அவர்களை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுனாலயுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட இவங்களாதான் போய் செக் பண்ணிருக்காங்க. அந்த ரிசல்ட் பார்த்து டாக்டர் சொன்ன பிறகு ஹாஸ்பிட்டல்லையே அந்த விசிட்டிங் ரூம்ல 2 மணி நேரம் தனியா உட்கார்ந்து அழுதாங்களா. இத போய் வெற்றிமாறன் அவர்கள் கிட்ட சொல்லவும் இல்ல, வீட்டுக்கு வந்த பிறகுதான் சொல்லிருக்காங்க. ஆனா மறுநாளே அவர் கிளம்பி ஷூட்டிங் போயிட்டாரா. அப்போ கூட இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது அவரோட முதல் படம், ஓகே அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க மனசை தேத்திட்டாங்களா. அந்த அளவுக்கு ஒரு இண்டிபெண்டன்டான விமன் தான் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இவங்களோட அழகான வாழ்க்கையில 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா பூந்தென்றல் மற்றும் கதிரவன் சொல்லிட்டு, இதுல கதிரவன் அண்ட் வெற்றிமாறன் அவர்களுக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். இப்படி தன்னோட கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணல, இதுலயுமே நம்ம கூட இல்ல அப்படின்ற பல ஏக்கம் கூட இருந்திருக்கு. ஆனா இத்தனை வருட காலத்துல ஆர்த்தி அவர்களுக்கு நிறைய ஏக்கம் இருந்திருக்கு. அந்த ஏக்கம் எல்லாம் போற மாதிரி தான் ஆர்த்தி அவர்களோட 50வது பிறந்த நாள்ல பல பிரபலங்கள் சூப்பரா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டாரு. அதுல ஆர்த்தி வந்து ஆனந்த கண்ணீர்ல அழுகிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் இவங்களோட காதல பார்க்கும்போது அப்படி ஒரு ஆசையும் வரும். அதுல வெற்றிமாறனுக்காக ஆர்த்தி டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கும்போது அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்ப வரைக்குமே நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. வெற்றிமாறன் மாதிரி ஒரு கணவன் வேணும் அண்ட் ஆர்த்தி வெற்றிமாறன் மாதிரி ஒரு மனைவி வேணும் அப்படின்னு பலருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விமன் அப்படின்றதுனாலயே அண்ட் வெற்றிமாறன் அவர்களும் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஒரு பக்கத்துணையா நீங்க வந்து போய் எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்க, உங்களுக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலயே இவங்க தொடர்ந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் இப்போ இவங்க அசோசியேட் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க ஐக்யூ பேக் ஆபீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனில. அண்ட் இன்னொரு விஷயம் வெற்றிமாறனுக்காக ஆர்த்தி பண்றது என்னன்னா, விவசாயம் பண்றது வெற்றிமாறனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனாலவோ தெரியல இவங்க விவசாயம் பண்ணி அந்த காய்கறி அந்த அரிசியை தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்படி வெற்றிமாறன் மேல இருக்கக்கூடிய காதல் என்னையுமே விவசாயம் பண்ண வச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆர்த்தி வெற்றிமாறன். இன்னைக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களோட மனைவியான ஆர்த்தி வெற்றிமாறன் அவங்களோட பயோகிராஃபி பார்த்திருப்பீங்க. அடுத்த பயோகிராஃபி எந்த பிரபலத்தோட வேணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.